எனக்கு நெல்சராமன் ஐயா பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னது இரா சரவணன் அண்ணன் தான். அவங்க வந்து ரொம்ப தயக்கத்தோடய வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி. அப்ப இங்க சொல்லும் பொழுது நான் வந்து விரல் கொடுத்தேன், உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தயவு செய்து அந்த உதவின்னு சொல்லவே சொல்லாதீங்க, அது வந்து கடமை. அதுக்காக தான் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னேன், அவங்க இப்ப செஞ்சிருக்கிறது நாம திருப்பி என்ன செஞ்சாலும் பத்தவே பத்தாது அப்படின்றது. இந்த உழவர்களின் தோழன், இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த விருதை இங்கே கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை தாண்டி என்ன சொல்லணும்னா, சில விருது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும், சில விருது சந்தோஷத்தை கொடுக்கும், சில விருது வந்து உங்களுக்கு வந்து புகழை கொடுக்கும். ஆனால் சில விருது மட்டும்தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். அப்படியான விருதை இதை நான் பார்க்குறேன். இதுக்கு எவ்வளவு தகுதியானவங்களாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து தன்னை மட்டும் பார்க்காமல் அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்காம மற்றவங்களுக்காக செய்யறது. ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அந்த உழவர்களோட தோழன் அப்படிங்கிறது இன்னும் பெரிய பொறுப்பா பார்க்குறேன். நான் என்னால் இயன்றத கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்றது மட்டும் இந்த மேடையில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு என்ன செய்யணும்லாம் தெரியல. நான் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து விவசாயம்ன்றதெல்லாம் தெரியல. அது ஒரு ஆசையில சும்மா பண்றதுதான். என்னால கொஞ்சம் சரியா பார்க்க முடியல. ஒரு 2 கிலோ அந்த பாரம்பரிய நெல் விதையை கொடுத்துட்டு அவங்க வந்து 4 கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது நெல்ஜெயராமன் ஐயா உருவாக்குனது வந்து இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது நெல்ஜெயராமன் ஐயா இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு இது இன்னும் ஒரு சாட்சி. இன்னும் பெருசா இது தொடர போகுதுங்கிறதும் எனக்கு தெரியுது. அப்ப நான் வரும்போது நெல் திருவிழானா என்னது, எனக்கு நம்ம திருவிழானா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படிங்கும் போது வந்து பார்த்தா இது வந்து ஒரு உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாடலை இங்க சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது. நிச்சயமா சொல்றேன், இன்னொரு 10 வருஷத்தையோ 15 வருஷத்துலயோ இது உலகக்குள்ள எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது. அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, அதை வந்து விட்டுட்டு இங்க வந்தேன்னு சொல்லி. இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும்? இவ்வளவு பேர் நாளைக்கு அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் சொல்லிப்பேன் இல்லையா, இப்படி ஒரு நிகழ்வுல நான் கலந்துக்கிட்டேன் தெரியுமா, இங்க எனக்கு விருது கொடுத்தாங்க தெரியுமா, எப்படி கை தட்டாங்க தெரியுமா, எல்லாரும் எப்படி சந்தோஷமா என்ன பார்த்தாங்க தெரியுமான்றது. இதுதான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 174 வகையான பாரம்பரிய நெல் விதைகளை தேடி கண்டுபிடிச்சு மீட்டெடுத்து நெல்ஜெயராமன் ஐயா வந்து இயற்கை விவசாயத்தை இன்னும் அடுத்த கருத்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக உலக நெல் திருவிழா வந்து இங்க திருத்துறைப்பூண்டியில நடந்திருக்கு. இதுல கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஏன்னா அழிந்து போன பாரம்பரிய நெல் வகைகளை ஒரு தனி ஆளா மீட்டெடுத்து இவ்வளவு பெரிய புரட்சியை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை சேர விதமா தான் நான் திருத்துறைப்பூண்டியில வந்து இதுல கலந்துருக்கேன். வந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா இதை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கடமை. நீங்களும் இந்த ஊர் தான், நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது நீங்க இந்த நெல் திருவிழாவை எவ்வளவு பெருசா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ சேர்க்கணும்னு என்னுடைய வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நன்றி.